ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டீ கடை ஸ்டைலில் சம்சா ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் சம்சா வாங்கி சாப்பிடும்போது கண்டிப்பாக அதில் ரெடிமேட் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முன்னாடியெல்லாம் எல்லாமே ஹேண்ட்மேடாக இருந்தது. ஆனால் இப்போது எல்லாத்துலேயுமே ரெடிமேட் வந்துடுச்சு. அதில் சம்சா ஷீட்டும் ஒன்று. ஹேண்ட்மேட்க்கும் ரெடிமேட்க்கும் சரி, லுக்கும் சரி, டேஸ்ட்டும் சரி, ரெண்டுலேயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு எது ஹேண்ட்மேட் ஷீட்டு எது ரெடிமேட் ஷீட்னே தெரியாமல் கூட இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சம்சா வாங்கி சாப்பிடும்போது கொஞ்சம் ஷீட்டை ஊற்று பாருங்கள், நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போது 2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மாவை ப்ரெஷர் கொடுத்து பிணைஞ்சு டைட்டாக எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா மாவு லூஸ் ஆகிடும். அப்புறம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக பிணைஞ்சு எடுத்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேடாவாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைக்கிறதுலையே மாவு நல்லா புளிச்சு கொஞ்சம் லூஸ் விட்டுரும். அதாவது நம்ம டைட்டாக பிணைஞ்சிருக்கோம்ல, அந்த டைட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டே ரொம்ப தேய்க்கிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே லூஸ் விட்டு நமக்கு அப்படியே இழுத்துட்டே போயிடும் மாவு. அதனால தான் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் இவங்க வந்து ஸ்டடி டேபிளில் சப்பாத்தி கட்டையாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய ரெடி பண்ணுறாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குட்டி சர்க்கிளாக சின்ன சின்னதாக தேய்ச்சி அதை அப்படியே வச்சுருங்க. இதுக்கப்புறமும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா சம்சா ஷீட் எடுக்கிறதுல நிறைய வேலைப்பாடுன்றது தான் இப்போல்லாம் ரெடிமேட் ஷீட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக தேய்ச்ச மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவையும் அப்படி தூற்றி விட்டுறணும். தூற்றி விட்டுட்டு ஒன்றுக்கு மேலே நம்ம ஒன்று அடுக்கணும் அப்படின்னா ரிட்டன் இதை தேய்க்கணும். அதாவது ஒரு 10 ஷீட் இந்த மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே எண்ணெயும் மைதா மாவையும் டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே அடுக்கி மறுபடியும் இதை தேய்க்கணும். இப்படி தேய்க்கும் போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 10 ஷீட்டை ஒன்றா வச்சு தேய்க்கிறதுன்றது ஈஸி கிடையாது. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் வேலைப்பாடு தான். எப்போவாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து நம்ம செஞ்சோம், பேசிகிட்டே செஞ்சோம் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக போயிடும். பட் இதை நம்ம ஒர்க்காக கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த மாதிரி பெரிய ஷீட்டாக செஞ்சு ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணி அதில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக தனித்தனியாக கலண்டு வந்துடும். இதை முன்னையும் பின்னையும் போட்டு ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்துட வேண்டியதான். இவ்வளோ தான் சம்சா ஷீட் எடுக்கிறது. ஆனால் இதை தான் மிஷின்லேயே ரெடி பண்ணியும் கொடுக்குறாங்க. அது ரொம்ப பியூர் ஒயிட்டாக கூட இருக்கும், இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து அதை அப்படியே ஒன்று போல் அடுக்கிட்டு சைடில் உள்ள ஓரங்களை ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் எந்த சைஸுக்கு நமக்கு வேணுமோ அந்த சைஸில் நீளத்தில் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சம்சா ஷீட் வந்து ரெடி ஆகிட்டு. இதை கிட்டத்தட்ட 1 வீக் வரை வச்சுருக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக ஒரு 10 டேஸ் கூட வச்சுருக்கலாமா. பட் ஏதாவது ஃப்ரை பண்ண ஆயிலை ரீயூஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் 3 to 4 டேஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி சம்சா ஷீட்டு இந்த சம்சா வெறும் 5 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன்.